வணக்கம். இன்றைக்கி என்ன புத்தகத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களால் எழுதப்பட்ட காமதேனுவின் முத்தம். இந்த புத்தகத்தோட ஒரு பேசிக் ஒன்லைன் என்னென்னா ஒரு ஊரில் பண்ணையார் மாதிரி ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு மட்டுமே காமதேனுங்கிற ஒரு தெய்வம் காட்சி அளிக்கும். இந்த புத்தகத்தோட கதை தான். அப்படி ஒரு அந்த கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணுக்கு மட்டுமே அந்த காமதேனுங்கிற தெய்வம் காட்சி கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த கர்ப்பிணியாக இருக்க பெண்ணுக்கு அந்த கடவுள் தெரிஞ்சிட்டாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தெய்வ அம்சத்தோடு இருக்குங்கிறது இவங்களுக்கு ஒரு ஐதீகம். அந்த தெய்வ அம்சத்தோடு இருக்க குழந்தை பெண் குழந்தையாக தான் அவங்களுக்கு பிறக்கும். அப்படி பிறந்துட்டா அவங்களுக்கு எல்லா சுபிட்சமும் சேரும். நல்லது, எந்த கெடுதலுமே நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்புவாங்க. அப்படி தான் நடக்கும். இந்த கதையில் அப்படி தான் நடக்கும். அதில் 2 கதை நடக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பெண் சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி இருக்கும், கதை இருக்கும். இது அதுக்கப்புறம் நடக்கிற கதையாக 2 கதையாக இருக்கும். ஏன் அந்த பொண்ணு இறந்து போச்சுங்கிறது ஒரு பேக் ஸ்டோரியும், இதுக்கப்புறம் இப்போ 2வது முறையாக காமதேனு காட்சி அளிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தை மூலமாக இவங்களுக்கு நிறைய நல்லதுகள் சேரும். அதுக்கப்புறம் அதே பொண்ணு அங்கே கணக்க பிள்ளையோட பையனை காதலிக்கும். கணக்க பிள்ளையோட பையனை காதலிக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சுங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல். இதோட பேரலாக இன்னொரு கிரிக்கெட் பிளேயரோட கதை. இந்த 3 கதையும் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுங்கிறத இந்த புத்தகத்தோட கதை. இந்த காமதேனுவின் முத்தம், இது ஏன் இந்த தலைப்பு வந்துச்சுங்கிறது அந்த புத்தகத்துலேயே ஒரு ஜஸ்டிஃபைஸாக இருக்கும். எப்படின்னா, அந்த பொண்ணு இந்த பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பெண் வீட்டில் இருந்த அனைத்து செல்வங்களும் நல்லது எல்லாமே இவங்க வீட்டுக்கு அப்படியே மாறும். அதனால தான் அந்த புத்தகத்தோட தலைப்பு காமதேனுவின் முத்தம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். கொஞ்சம் விலை அதிகம் தான், 500 ரூபா சம்திங் வரும் நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்ல புத்தகம். எடுத்திங்கன்னா படிக்கலாம். இப்போ பிகினர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள்.